பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் இந்த வாரம் மிகவும் அரிதான ஒரு விடயம் நடந்தேறி இருக்கின்றது. அதாவது இந்த வார எலிமினேஷன் எவ்வாறு நடந்திருக்கின்றது என்பதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷன்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஆவணம் செய்து கொள்ளுங்கள். சரி, இப்போது நாங்கள் விடயத்திற்கு வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவர் இந்த பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறுவது வழமைதான். அது நியதியாகவே இருக்கின்றது. கட்டாயமாக ஒருவர் ஒவ்வொரு வாரமும் வெளியேற்றப்பட வேண்டும். அது மக்கள் எடுக்கின்ற தீர்மானமாகவே இருக்கின்றது. இந்த வாரமும் செரீனா வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். செரீனா வெளியேற்றப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் என்ன என்பதும், செரீனா எப்படி, எதற்காக, என்ன வித்தியாசமான முறையில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் என்பதனையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட செரீனா மிகவும் வித்தியாசமான எலிமினேஷன் காட்டை காட்டி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது 4 வாரங்களை நிறைவு செய்திருக்கின்றது. இதுவரை ஜிபி முத்து, சாந்தி, அசல் கோலார் ஆகிய 3 பேர் வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் இந்த வார நாமினேஷனில் விக்ரமன், அசீம், விஜே கதிரவன், ஆயிஷா, செரீனா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இப்படி ஒரு நிலையில் இந்த வாரம் செரீனா வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். அதுவும் வித்தியாசமான எலிமினேஷன் காட்டை காண்பிக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல விதிமுறைகள் இருக்கின்றன. பிக் பாஸ் வீட்டிலே வன்முறையில் ஈடுபடக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, மைக்கை பாத்ரூம் செல்லும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கலட்டக்கூடாது. இப்படி பல விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இதிலே முக்கிய விதியாக இருந்து வருவது, போட்டியாளர்கள் யாரும் தமிழை தவிர வேறு எந்த மொழிகளிலும் உரையாடக்கூடாது. அதற்கு முக்கிய காரணம், எந்த நிகழ்ச்சி தமிழர்களுக்காக, தமிழ் ரசிகர்களுக்காக ஒளிபரப்பப்படும் ஒரு நிகழ்ச்சியாகும். இதனால் போட்டியாளர்கள் பேசிக் கொள்ளும் போது பெரும்பாலும் தமிழில் தான் பேச வேண்டும் என்பதுதான் முக்கிய விதியாக இருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பேசும் போட்டியாளர்களை தவிர பிற மொழி பேசும் போட்டியாளர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அவர்களையும் மீறி ஆங்கிலத்திலேயோ அல்லது அவர்களின் தாய்மொழிகளிலேயோ பேசுவது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் அப்படி தொடர்ந்து பேசும்போது அவர்களை ஒரு நிலையில் என்று செரீனா வெளியேற்றப்பட்டதை அறிவிக்கும் போது கமல் காட்டிய எலிமினேஷன் காட்டிலே செரீனாவினுடைய பெயர் மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்தது. பின்னர் மீண்டும் செரீனாவின் பெயர் தமிழில் எழுதப்பட்டிருந்த காட்டை காட்டி கமல் பங்கம் செய்திருக்கின்றார். தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே எலிமினேஷன் காட்டிலே வேறு ஒரு மொழி அச்சிடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவையா இருக்கின்றது. இதனை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இனிமேலும் மற்ற போட்டியாளர்கள் யாரும் பிக் பாஸ் வீட்டிலே தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் உரையாடக்கூடாது